ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. ஸோ கடக ராசி இந்த உலகத்துக்கு என்ன தத்துவத்தை கொண்டு வந்திருக்கு, அதே மாதிரி இதோட சிம்பிள் பாருங்க நண்டு இருக்கும், என்ன தத்துவத்தை கொடுக்குது? கடகம் அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த அந்த நண்டை குறிக்கிற ஒரு சொல் தான். அதே மாதிரி நீர் ராசி, நீரில் தானே நண்டு இருக்கும். ஆமாம். அதனால் அந்த நீர் ராசி, அதெல்லாம் நீரும் நிலமும் சார்ந்த ஒரு வியாபாரம்னு எடுத்துக்கலாம். நீர் சார்ந்த ஆறுங்கிறது வந்து கடகம். இப்போ கடலும் கடன் தான், ஆனால் அது வந்து கடல் வந்து மீனத்துக்கு போயிடும். இந்த ஆறுங்கிறது வந்து கடல். அப்போ ஆற்று சமவெளி நாகரிகம்னே நம்ம மக்கள் வளர்ந்துருக்காங்க. ஆற்றங்கரை சமவெளி நாகரிகம்னு ஆற்று கரையோரம் சார்ந்த பகுதிகளில் வசித்து வாழ்ந்து விவசாயம் பண்ணி டெவலப் பண்ணி வந்ததை குறிக்கிறது தான் இந்த நண்டு. அப்போ துறைமுகம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நீங்கள் சொன்னதால என்ன காரணம்னு கேட்கும்போது, இப்போ நம்ம அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னதில் இது கடைசி வீடாக வருது. அறம் பொருள் இன்பம் வந்து மிதுனத்துக்கு போயிடுச்சு. இப்போ இது வந்து வீடு பேர். இந்த வீடு பேருன்னா என்ன அர்த்தம்னா எண்டு, மோட்சம், கிளைமேக்ஸ். ஸோ அப்போ அந்த கிளைமேக்ஸுக்கு உண்டான ராசி அப்படிங்கிறதுனால இவங்க வந்து படாத கஷ்டங்கள் பட்டு அதன் மூலமாக ஒரு ஞானம் பெற்று இவங்க வந்து முக்தி அடைய வந்திருக்காங்க. இதுக்கு மேலே பிறவி வேண்டாம், நம்ம வந்து முக்தி அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிறக்கிறது. ஏன்னா இந்த உலகமே அழியக்கூடியது வந்து நீரினால் மட்டுமே. அதனால தான் நீர் ராசிகள் சம்ஹார ராசிகளாக இருக்கு. அதாவது நீங்கள் உங்கள் கான்செப்ட் சொன்னோம்னா 4, 8, 12 வருது. அந்த 4, 8, 12 சம்ஹார ராசிகள். உலகமே வந்து அதிகமாக சூழப்பட்டிருக்கிறது நீர்னால். அப்போ அந்த நீரினால் அழிவுங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கத்தான் இந்த கடகம். இவங்க ஏன் கடகத்தில் பிறக்கணும்? கடகத்தில் பிறந்தாலும் இவங்களோட பிறப்பின் ரகசியம் என்ன? தாய்மை குணம் ஒன்று. அதே மாதிரி சில பேர் வந்து பூமி பற்றுன்னு இருக்கும். நான் வந்து உயிர் போகும்போது கூட நான் இவ்வளவெல்லாம் பாடுபட்டேன், இவ்வளவெல்லாம் சம்பாதிச்சேன், இந்த பூமியை எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் பூமியை நான் பராமரித்தேன், அதை விட்டுட்டு போகிறனே அப்படின்ற அந்த ஏக்கம் இருக்கும். அந்த பற்றுதலை நிறைவேற்ற வந்தவர்கள் தான் கடவுள். அதாவது மண்ணின் மைந்தன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அப்போ அந்த மண்ணின் மைந்தன் தத்துவத்தை விளக்குவதற்காகவும் இந்த பூமிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம். ஆனால் அது நீர் ராசியாக இருக்கலாம், ஆனால் பூமியில் நீர் இருந்தால் தானே பயிர் செய்ய முடியும். கண்டிப்பாக. அது மாதிரியான ஒரு பற்றுதலுக்காக வந்தது. இன்னொன்று வந்து தாய்மை குணம். அப்போ தாயார் சம்பந்தப்பட்ட ஒரு விட்ட குறை தொட்ட குறையை பூர்த்தி பண்ணவும் வந்திருக்காங்க. அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ஐயா இந்த கடகராசி நேயர்கள் என்ன குணாதிசயத்தில் இருப்பாங்க ஐயா? அதாவது சந்திரன் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிள் பிளானட், அதாவது ஒரு ஸ்டாண்டர்டு பிளானட் கிடையாது. தினம் ஒரு நட்சத்திரம் மாறக்கூடியவர் தான் சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் வந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சஞ்சலப்பட்ட மனது. இப்போ நாம் எப்படி மிதுன ராசிக்கு ஆசிலேஷன்னு சொன்னோமோ அது மாதிரி சந்திரன் வந்து இயற்கையிலேயே மனோதிடம் அற்றவர், மனோகாரகன் தான். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு போகிறதுனால அதிவேகமாக விரைந்து செல்லக்கூடிய சரகிரகமாக இருக்கிறதுனால இந்த சந்திரன் ராசியான கடகமும் சரராசியாக இருக்கிறதுனால மன ரீதியாகத்தான் இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த சென்சிட்டிவில் அந்த நண்டு தனி வலையில் இருக்கு இல்லையா, அதாவது என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, தனி வலை வேண்டும் அப்படிங்கிறது வேணும். அந்த பழமொழி பிரகாரம் இவங்களுக்குன்னு ஒரு வீடு, இவங்களுக்குன்னு ஒரு சமூகம், இவங்களுக்குன்னு ஒரு சொத்து பத்து ப்ராப்பர்ட்டி, அதை வந்து அடைவதில் வந்து குறிக்கோளாக வச்சு இவங்க தன்மையாக இயங்குவாங்க. தாய்மை குணம் இருக்கும். ஒரு நம்ம சமூகத்துக்கு மேலே ஒரு பரிவு இரக்கம் காட்டுறது இதெல்லாமே இருக்கும். டெக்னாலஜி ரொம்ப நல்லா இருக்கும். வியாபார திறமை இருக்கும். கடல் பொருட்கள் மீள இவங்களுக்கு பற்றுதல் இருக்கும். இப்போ வந்து துறைமுகத்தில் மீனவர் சமுதாயமாகட்டும், துறைமுகத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கிறதாகட்டும், பயிர் தொழில் விவசாயங்கள் ஆகட்டும், பழம் பண்ணைகள் காய்கறிகளாகட்டும், இது சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் இவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். மெயிலாக உணவு தொழில், ஹோட்டல் தொழில் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திரன் அப்படின்னாலே கலையும் ஒரு கணக்கு தான். அப்போ கலை சார்ந்த படைப்புகள், இப்போ ஒரு ஓவிய கலையாகட்டும் அல்லது வந்து டிசைனிங் பண்ணுறது, டெக்ஸ்டைலில் டிசைனிங் பண்ணுறது, இது எல்லாமே சந்திரனுக்கு உண்டானது. அதே மாதிரி கப்பல் துறைமுகங்கள்லேயும் நிறைய கலைகள் இருக்குது.
அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறது இவங்க தான். கால்நடை வளர்ப்பு கூட ஒரு கலையாக டெவலப் பண்ணுறது இவங்க தான். சிறப்புங்கய்யா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க இவங்க 7ஆம் பாவம் வந்து சனி வீடாக இருக்கிறதுனால பெருசாக ஒரு அந்யோன்யம் இருக்காது, ஒரு கரடுமுரமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்தில் உண்மை? ரெண்டாவது குடும்பத்தில் இவங்க யார்? குடும்பத்தில் இவங்க வந்து முக்கிய பொறுப்பு, அதாவது ஹோம் மினிஸ்டர் மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்தஸ்துள்ள ஒரு வரன் அமையும். நல்ல வெளியில் ஃபேமஸ், ஃபெமிலியாரிட்டி, வெளியில் ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்தோட ஒரு பதவியில் இருக்கவங்க, இந்த மாதிரி தான் இவங்க திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி யோகம் நல்லாயிருக்கும். பொருளாதார யோகத்தில் கணவன் மனைவி வகையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த எமோஷனல் பாண்டிங்கிறது பெருசாக இருக்காது. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற முடியும். அதனால் அகம் சார்ந்து நல்லா இருக்கும்போது புறம் சார்ந்து நல்லா இருக்காது, புறம் சார்ந்து நல்லா இருக்கும்போது அகம் சார்ந்து நல்லா இருக்காது. அதனால் இவங்களுக்கு எமோஷனலாக திருப்தி பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் திருப்திப்பட்ட மாதிரி பாவனை பண்ணிக்குவாங்க. அதனால தான் கடகத்தில் வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு அந்தஸ்துக்காக அவங்க கணவன் மனைவி உறவை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது உனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, சந்தோஷம், எல்லாருமே மதிக்கிறாங்க, இந்த மாதிரி போயிடும். சிறப்பு ஐயா. அதே மாதிரி இவங்க வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் யார்? இது வந்து கற்றுக் கொடுத்தவங்களும் ஒரு எதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து கற்றுக் கொடுத்ததுனால இவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் எதிர்பார்க்கறதும் உண்டு. அதனால கூட வேலை செய்கிறவங்களும் வந்து இவங்களை மீறி போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களே கூட வேலை செய்கிறவங்கள அரவணைச்சு போவாங்க. ஆனால் அவங்க தந்திரமாக என்ன பண்ணுவாங்க, இவங்க போஸ்டிங்க்கு மேலே நம்ம போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து எதிரிகள் தொல்லை இவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி குடும்பத்துலேயும் வந்து பெருசாக அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா கடகத்துக்கு வந்து கடகத்துக்கு 9ஆம் இடம் பாருங்கள், மீனராசி. அப்போ பூர்வீகம், தகப்பன், இதெல்லாம் வந்து 9ஆம் இடம். நமக்கு சொல்லி கொடுக்குற குரு, அதுவே வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆயிரம். அதே மாதிரி இவங்களுக்கு 6ஆம் வீடான தனுசு பாருங்க, அதுவும் உபயராசி, அது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடு. அப்போ எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. ஊரை விட்டு வெளியே வந்து எங்கேயோ வெளியில் வந்து புகழ் பெறக்கூடிய அமைப்பு. ஆனால் இவங்களால் சுய முயற்சியினால் சுய சிந்தனையினால் பல பொருள்களை தேடி பல சாதனைகளை செய்து வாழ்வார்கள். அதில் கண்டிப்பாக எதிரிகள் வருவாங்க. அது வந்து இவங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் தான் இவங்களுக்கு எதிரி. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அடுத்து ஐயாவின் அறிவுரை, இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டா கொஞ்சம் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி அறிவுரை வச்சுருக்கீங்க? அதாவது பேருக்கு தான் சந்திரன் வந்து நல்ல சுபகிரகம், தாய்மை பண்பு எல்லாமே சொல்கிறோமோ ஒழிய இவங்க வந்து ஸ்டெடி மைண்ட் இல்லாதது தான் இவங்களுக்கு வீக்னஸ். ஸ்டெடி மைண்டுங்கிற பட்சத்தில் என்னென்னா தனக்கு பாதிப்பு வரக்கூடாது, அப்படி யார் ஐடியா சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லவங்க. அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை வளர்த்துக்கணும் இல்லையா? இல்லைன்னா நம்ம கீழே இருக்கிறவங்கள நம்பி நிறைய பேர் அதில் கஷ்டப்படுறாங்க. ஒரு பெரிய இதெல்லாம் நடத்துகிறாங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் நடத்துகிறாங்க, ஆனால் கீழே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்னு கஷ்டப்படுறாங்க கடகராசிக்காரங்க. கடைசியில் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களா அந்த நாலேஜை வளர்த்துக்கணும். ஆளை ஒன்றி இப்போ சொல்கிறாங்க நம்மளை வந்து புகழ்கிறாங்க அப்படின்னு நம்பக்கூடாது. அது மாதிரி இங்கே இவங்களுக்கு 5ஆம் இடம் பாருங்கள், காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம். அப்போ என்ன ஆகும், 5ஆம் இடங்கிறது இவங்களுக்கு சந்தோஷம்னு நினைக்கிறது எல்லாமே துக்கமாக மாறுது. கடகராசிக்கு 5ஆம் இடம் சந்தோஷம், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டு. அப்போ இவங்க எப்படி என்டர்டெயின்மெண்ட்டை நிச்சயம் பண்ண முடியும்? அது வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ண முடியும். அதனால் அந்த அட்வைஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா, எது தீர விசாரித்து தீர ஆலோசித்து தன்னுடைய சுய புத்தியால் செயல்படணுங்கிறது தான் என்னுடைய அறிவு. சிறப்பு சிறப்பு ஐயா, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கௌரி. திருப்பதி சேத்திரமாக வச்சுக்கலாம். கௌரின்னா சிவன் கோயிலில் இருக்கிற அம்பாள், அதை வந்து நல்லா வழிபடலாம். பேசிக்கலாகவே குரு வழிபாடு இவங்களுக்கு சிறப்பை தரும். அதாவது சொல்லி கொடுத்த குருமார்கள் அல்லது தட்சிணாமூர்த்தி
இது மாதிரி குரு வழிபாடுகள் சிறப்பை கொடுக்கும். சித்தர்கள் வழிபாடும் சிறப்பை கொடுக்கும். கடல் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள் ம் அப்படின்னுலாம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பட்டினத்தாரெலாம் கடலில் தான், கடல் சார்ந்த கரையில் தான் அவர் சமாதியானார். ம் ம். இது மாதிரி சில விஷயங்களை எடுக்கலாம். அதாவது மெயினாக கடற்கரை சம்பந்தப்பட்ட ஒரு ராசி இந்த ராசி. அது சார்ந்த தெய்வங்களை எல்லாமே வணங்கலாம். சிறப்பு சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. டெப்த்தாக பேசிட்டோம். மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்க. நன்றி. நன்றி.